மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்ற நிலைமையில மேட்ரிஸ் நிறுவனம் பாஜகவுக்கு சாதகமா வெளியிட்டு இருக்க சர்வே மாநிலத்துல எதிர்க்கட்சியா இருக்க மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தீவிரமடையும் பருவமழை காலம் மற்றும் நெருங்கி வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேர்தலை நடத்தாம தாமதிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். 288 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மையா 145 தொகுதிகள் தேவை. இந்த நிலையில தான் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைஞ்சு அமைச்சிருக்க மகா விகாஸ் அகாடி கூட்டணி 165 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறதா சமீபத்தில் சர்வே ஒன்று வெளியாகி ஆளும் மகாயுதி கூட்டணிக்கு அதிர்ச்சி கொடுத்தது. இந்த நிலையில மேட்ரிஸ் நிறுவனம் மகாராஷ்டிரால பாஜக தனிப்பெரும் கட்சியா உருவெடுக்கும்னு சர்வே வெளியிட்டு மகா விகாஸ் அகாடிக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அந்த நிறுவனத்தோட சர்வே படி நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால பாஜகவுக்கு 25.8 விழுக்காடு வாக்குகளும், ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு 14.2 விழுக்காடும், அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 5.2 விழுக்காடும் வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கு. அதே சமயம் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கட்சிக்கு 18.6 விழுக்காடும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுக்கு 17.6 விழுக்காடும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுக்கு 6.2 விழுக்காடு வாக்குகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி இருக்கு. வாக்கு விழுக்காடுகளை தாண்டி தொகுதி வாரியா மொத்தம் இருக்க 288 தொகுதிகள்ல மகாயுதி கூட்டணி அதிகபட்சமா 141 தொகுதிகள் வரைக்கும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா அந்த நிறுவனத்தோட கருத்து கணிப்பு சொல்லுது. இதுல பாஜக 95 இருந்து 105 தொகுதிகளும், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 19 இருந்து 24 தொகுதிகளும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 7 முதல் 12 தொகுதிகளை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் மகா விகாஸ் அகாடி கூட்டணி அதிகபட்சமா 106 தொகுதிகளில் மட்டுமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா. இதுல காங்கிரஸ் 42 இருந்து 47 தொகுதிகளையும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 26 இருந்து 31 தொகுதிகளையும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 23 இருந்து 28 தொகுதிகளையும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்காம். ஆனா கடந்த 2019 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்களை எடுத்துக்கிட்டா அப்போ பாஜக 105 தொகுதிகளையும், பிளவுபடாத சிவசேனா கட்சி 56 தொகுதிகளையும் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 54 தொகுதிகளையும் ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்துச்சு. 2022 சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் பிளவுபட்டதை அடுத்து அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா பாஜகவோட மகாயுதி கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில தான் என்னதான் கட்சிகள் இரண்டா பிளவுபட்டிருந்தாலும் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸோட வாக்கு வங்கி குறையும்னு இந்த சர்வேல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா சரத்பவார், அஜித் பவார்னு 2 பேருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் சேர்த்து மொத்தமா 10 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே வாங்க வாய்ப்பு இருக்கிறதா சர்வே வெளியிட்டு அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு அந்த நிறுவனம். ரொம்ப முக்கியமா மேட்ரிஸ் நிறுவன சர்வே படி மகாராஷ்டிராவோட 42 சட்டமன்ற தொகுதிகளில் மகாயுதி கூட்டணிக்கும் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவும்னு சொல்லப்பட்டு இருக்கு.